இன்றைய அரசியல் ஆடுகளம் ஒரு சிறப்பு ஆடுகளம். இன்றைக்கி எம்ஜிஆருடைய பிறந்த நாள், 109வது பிறந்த நாள். அவருடைய நினைவு நாள், பிறந்த நாள், இந்த நாட்கள்லாம் நான் ஏதாச்சும் அவரை பற்றின ஒரு விஷயம், அவர் செஞ்ச நல்ல விஷயங்களை பேசுகிறது உண்டு. அதனால் சமுதாயத்தில் பல பேர் நல்ல வழியில் போகணுங்கிறதுக்காக அவர் செய்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள், அவர் சொன்ன நல்ல விஷயங்கள், அதை பேசுகிறது உண்டு. போன டிசம்பர் 24ஆம் தேதி அவருடைய நினைவு நாள். அப்போ மதுவை எப்படி அவர் வெறுத்தார், டாஸ்மாக் அவர் எப்படி வெறுத்தார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னோம். ஏதோ ஒரு 10% திருந்தினாலும் போகும், அதுக்காக சொன்னோம். இப்போ இன்றைக்கி என்ன எடுக்க போகிறோம்னா, பேச போகிறோம்னா, சினிமாவை வாழ வைத்த எம்ஜிஆர். சினிமாவை எம்ஜிஆர் எப்படி வாழ வச்சார் அப்படின்னா, சினிமா இப்போ செத்துக்கிட்டு இருக்கா? அதனால தான் சொல்கிறேன், சினிமா இன்றைக்கி செத்துக்கிட்டு இருக்குது பல பேரால். அதனால தான் இதை பார்த்தாச்சும் புத்தி வரணுங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறேன். இன்றைக்கி தமிழ் சினிமா மிக மிக மோசமான நிலைமையில் இருக்குது. ஒரு திருப்பூர் சுப்பிரமணியம்னு அவர் தியேட்டர்களுக்கெல்லாம் ஒரு சங்கம், அதனுடைய தலைவர். அவர் என்ன சொல்கிறாரு, 100 கோடி 200 கோடி வாங்குகிற இவங்க எல்லாம் ஹீரோக்கள்லாம் வீட்டில் ஷூட்டிங் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறாரு. அப்போ சினிமா எவ்வளோ மோசமாக போயிடுச்சு, செத்துக்கிட்டு இருக்குங்கிறாரு. யாருக்குமே வேலை இல்லை, படத்தை ரிலீஸ் பண்ண முடியலை. 240 படம் 250 படம் ஒரு வருஷத்தில் ரிலீஸ் ஆனால் 10 படம் தான் லாபம் தருதுங்கிறாங்க. வெற்றி அடையும் படங்கள் 10, மீதி 240 ஃபெயில் ஆகுது. சரியாக படம் எடுக்க முடியலை, படம் எடுக்கும் சூழ்நிலை இல்லை. ஒரு குடும்பத்தின் கையில் சினிமா போயிடுச்சு. உதயநிதி ரெஜெயின்ட்டுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு எல்லா தியேட்டர்லேயும் அவர் வச்சுக்கிறாரு. அவங்க நினச்சா தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். ஆளுங்கட்சி அவங்க எல்லாத்தையும் பயமுறுத்துகிறாங்க. சின்ன சின்ன தயாரிப்பாளர் படம் எல்லாம் தேங்கி கிடக்கு. கிட்டத்தட்ட 1000 படங்களுக்கு மேலே சின்ன தயாரிப்பாளர்கள் பண்ண படங்களுக்கு தியேட்டர் கிடைக்காம ரிலீஸ் பண்ண முடியாமல் உட்காந்துருக்காங்க. தயாரிப்பாளர்கள் எல்லாம் நஷ்டத்தில் போயிட்டாங்க. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் இதாகி போச்சு, பெரிய ப்ரொடக்ஷன் போச்சு. ஏவிஎம்லாம் எப்போவும் மூடிட்டாங்க. இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? விநியோகஸ்தர்கள் அவங்கெல்லாம் இல்லாமையே போயிட்டாங்க. ஒரு குடும்பம் வாழ்கிறது, அதுவும் அவங்களுக்கு நஷ்டமே கிடையாது. ஒரு படம் ஓடுதோ ஓடலையோ, அன்றைக்கி வர்ற கலெக்ஷனில் 15% எடுத்துக்குவாங்க. மீதியைத்தான் மற்றவங்க தியேட்டருக்காரவங்க மற்றவங்கெல்லாம் பகிர்ந்துக்கணும். இப்படி ஒரு நிலைமை இருக்குது. சினிமாவே ஒருத்தங்க ஆதிக்கத்தில் தான் வாழ்வதற்கு மற்றவர்களை சாகடித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எம்ஜிஆர் போன்றவர்கள் இந்த சினிமா உலகத்தை எப்படி வாழ வச்சாங்கன்னு சொன்னாவாச்சு இந்த ஜென்மங்களுக்கு புத்தி வருங்கிறதுக்காகத்தான் இது சொல்கிறோம். எம்ஜிஆர் சினிமாவில் நடிக்கும்போது சூப்பர் ஸ்டார், 60களில் அவர் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். எங்கள் வீட்டு பிள்ளை, படகோட்டி, 1000ல் ஒருவன், இந்த மாதிரி படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அப்போ அவர் வாங்கின சம்பளம் எவ்வளோ தெரியுமா? ஒரு படத்துக்கு 40,000 ரூபா. அது என்ன கணக்கு, 40,000 ரூபா? இன்றைக்கி மாதிரி 100-200 கோடின்னு அவர் கேட்குறது இல்லை. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஒரு படம் ஓடிட்டா 150 கோடி 200 கோடி. ஓடுமா ஓடாதா, தயாரிப்பாளர் சத்தானா உயிரோட தான், கவலையே கிடையாது. ஆனால் அவர் இருக்கும்போது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவார்னா, ஒரு படம் ஓடிச்சுன்னு வைங்க, அந்த படத்துடைய ஒட்டுமொத்த வசூல் எவ்வளவுன்னு கேட்பார், கணக்கு போடுவார். இவ்வளோ வசூலாகுது, இதில் தயாரிப்பாளர்களுக்கு லாபம் வரணும், தியேட்டர்களுக்கு லாபம் வரணும், விநியோகஸ்தர்கள் அவன் லாபம் அடையணும். இவங்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்கும்போது நமக்கும் அந்த லாபம் நமக்கு கொடுக்கக்கூடிய இது விலை இவ்வளோ வாங்கணும் அப்படின்ட்டு. 40,000 ரூபா தான்ப்பா என் ரேட்டு அவர் சொல்லுவார். என்ன இவ்வளவு கம்மியாக வாங்குறீங்க? நான் மட்டும் வாழ்ந்தால் போதுமா? இந்த படத்தில் வர்ற பங்கை பூரா நானே எடுத்துக்கிற முடியுமா? லாபம் பூரா என் ஒருத்தனுக்கா? மற்றவங்க இப்போ பழப்பினர் இருக்காங்கல்ல, இதை வச்சு தயாரிப்பாளர் எதுக்கையா படம் எடுக்கிறான்? முதலாளின்னு கூப்பிடுவார். தயாரிப்பாளர்களை சூப்பர் ஸ்டாராக இருக்கும்போது இன்றைக்கி அந்த ஒரு ஹீரோவாச்சும் முதலாளின்னு கூப்பிட சொல்லுங்கள். ஏன் முதலாளின்னு கூப்பிடுவார்? நான் அவன் எனக்கு சம்பளம் கொடுக்குறான்ப்பா, நான் வேலைக்காரன், அவன் முதலாளி, நான் எவ்வளோ பெரிய சூப்பர். இல்லைங்க, உங்களுக்காக தாங்க படம் ஓடுது, எனக்காக படம் ஓடினாலும் படத்தை எடுக்கிறமே அவன் தான் அப்படின்னு அவங்களுக்குரிய மரியாதையை கொடுப்பார், கணக்கை போடுவார். இப்போ ஒரு படம் சுமாராக போச்சுன்னு வைங்க, பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் இல்லை, சுமாராக போச்சுன்னா என்ன மற்ற இப்போ இருக்கிற என்னங்க எவ்வளோ வந்ததுங்க, லாபம் வந்ததா அப்படி விட்டுருவாங்க. அவர் அப்படி இல்லை. அவர் என்ன கேட்பார், படம் ஓடிச்சா ரைட்டு, தயாரிப்பாளர்கள் லாபமா ரைட், அதோட விட்டுற மாட்டார். தியேட்டருக்காரவங்க நஷ்டமானவங்க யார் இருக்காங்களா இந்த என் படத்தால்? அப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்தந்த தியேட்டருக்காரவங்க எங்களுக்கு ஓடலை எங்கள் சைட்லன்னு.
அவங்கள நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த படம் என் படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த தேட்டருக்காரவங்களுக்கு கொடுங்கம்பாரு. விநியோகஸ்தர்கள் யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? நஷ்டமா? அடுத்த படம் இவங்களுக்கு தான் கொடுக்கணும். அவங்கள வாழ வைக்கணும்ல. அவங்க எண்ணம் வந்து மற்றவங்களையும் வாழ வைக்கணும். சினிமாங்கிறது ஒரு கூட்டு முயற்சி, எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்கெல்லாம். கடைசியில் அவர் வந்து சினிமா ஷூட்டிங் நடிக்கும்போது கடைசியில் டப்பிங் வாய்ஸ் வரும். அதை கொடுக்கும்போது தொழிலாளர்களை யாரை, அந்த லைட்டு பிடிக்கிறவங்க, அந்த சின்ன சின்ன வேலையில் செய்கிறவங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கெல்லாம் சம்பளம் ஒழுங்காக வந்துருச்சா? உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லையா எனக்கு இவ்வளோ பாக்கி, இவ்வளோ பாக்கி. யார் யாருக்கு பாக்கியோ எல்லாம் லிஸ்ட்டு கொடுங்க. தயாரிப்பாளரை கூப்பிட்டு நான் டப்பிங் பேச மாட்டேன், இவங்களுக்கெல்லாம் அவங்க சம்பளத்தை கொடுங்க, அப்போ தான் டப்பிங் பேசுவேன். இது தேவை. ஒரு பெரிய ஹீரோவுக்கு வந்து ஒரு லைட் பாயை பற்றியும் சாதாரண வேலையை செய்கிறவனுக்கு பற்றியும் சம்பளம் வந்துருச்சா அப்படின்னு கேட்க வேண்டிய தேவை எந்த ஹீரோவுக்கும் இல்லையே. ஏன்னு கேட்டாருன்னா, அவர் அடிமட்டத்திலிருந்து கஷ்டங்களை அனுபவித்து வந்தவர். தான் மட்டும் வாழக்கூடாது, வாழணும்னு நினைக்கக்கூடாது, மற்றவர்களும் வாழ வேண்டும் சினிமாவில் அப்படிங்கிறத இது பண்ணி தான் அவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து உதவியை செய்தார். அவர் அவருக்கு பேர் எம்ஜிஆருங்கும்போது சினிமா உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? மினிமம் கேரண்டி. மினிமம் GR கேரண்டி. இங்கிலீஷில் வந்து மினிமம் கேரண்டினா தமிழில் எல்லோருக்கும் லாபம் வரும், நஷ்டங்கிறது யாருக்குமே இருக்காது. எம்ஜிஆர் படம் அதுக்கு காரணம் அவர் தன்னுடைய சம்பளத்தை குறைச்சார், மற்றவங்களுக்கும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால தான் மினிமம் கேரண்டி அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி திரையுலகம் பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது. அதனால தான் அவர் பிறந்த நாளில் எப்படி மற்றவர்களை வாழ வைத்தாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாவது இப்போ இருக்கிறவங்களுக்கு புத்தி வரணும். எல்லோரும் நல்லா இருக்கணும்யா சினிமாவில். பாவம் படம் எடுத்து வீடு அடமானம் வச்சு 5 வட்டி 10 வட்டிக்கு வாங்கி படத்தை எடுக்கிறான தயாரிப்பாளர், அவன் செத்துட்டானா அப்புறம் எங்கேயா சினிமா? அவனை பற்றி எத்தனை பேரையா யோசிக்கிறீங்க? எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? இன்றைக்கி போனீங்கன்னா அங்கே போனீங்கன்னா சினிமா தயாரிப்பாளர் வந்து சாப்பாடு போடணும். எம்ஜிஆர் வீட்டிலேருந்து தான் சாப்பாடு வரும், தயாரிப்பாளர்கிட்ட சாப்பாடு வாங்க மாட்டார். அவன் தான் சம்பளம் கொடுத்துட்றான், அவங்க காசில் போய் நான் எப்படி சாப்பிட்றது? இதுதான் அவர் கேட்டுக்க. அதனால தான் முதலாளினார். நஷ்டத்தை கொடுக்கவே கூடாது. யாருமே அதை பற்றி திங்க் பண்ணுறது இல்லையா? பாவம் விநியோகஸ்தரெல்லாம் எத்தனை குடும்பம் பிழைச்சது. உதயநிதி அவங்க ரெஜிமெண்ட்டை கொண்டாந்து எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிட்டார். இவர்களுக்கு பொழப்பு இல்லையா? அரசியலுங்கிற பெரிய பொழப்பு இருக்க, ஏன் சினிமாவுக்கு வந்த, இவனை ஏன் சாகடிக்கிற? அதுதான். அதனால் அந்த சினிமாவுக்கு வந்து அவர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தானும் குறைந்த சம்பளம் வாங்கிட்டு லாபத்தில் மற்றவங்களையும் லாபம் அடைய வைக்கணும். அதுதான் அவருடைய எண்ணம். இந்த பிறந்த நாளில் அது தெரிஞ்சுக்கணும். அப்படி அவர் வாழ வச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த சினிமாவில். அதில் ஒரு சில பேரை அவருடைய இந்த பிறந்த நாளில் அவங்கள எப்படி வாழ வச்சார் சினிமா மூலம் அப்படிங்கிறத சொல்லணும். முதல்ல வந்து சாண்டோ சின்னப்பா தேவர். சாண்டோ சின்னப்பா தேவருங்கிறவர் சினிமாவில் எம்ஜிஆரை வச்சே ஒரு 26 படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அத்தனையும் வெற்றி படங்கள். ஆனால் அந்த சாண்டோ சின்னப்பா தேவருக்கு எம்ஜிஆருக்கு இருந்த உறவு வந்து ஒரு ஆழமான உறவு. அந்த மாதிரி உறவு யாருக்கும் இருந்ததில்லை, தயாரிப்பாளர்களில் வந்து யாருக்கும் இல்லை. அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, சாண்டோ சின்னப்பா தேவர் சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் குடும்பத்துக்கு அவரை நல்லா தெரியும். தஞ்சாவூரில் அவங்க குடியிருந்தாங்க. அப்போ எம்ஜிஆர் இருந்த அதே தெருவில் தான் சாண்டோ சின்னப்பா தேவர் இருந்தார். எம்ஜிஆர் அப்போ நாடகத்தில் நடித்து கொண்டு இருந்தார், சாதாரண இதில் இருந்தார். அப்போ அவங்க வீட்டுக்கு அடிக்கடி வரும் அவங்க அம்மாவை, எம்ஜிஆர் அம்மாவை பார்ப்பார் சாண்டோ சின்னப்பா தேவர். ஒரு நாள் அந்த தெருவில் அவர் நடந்து வர்றாரு, அவங்க அம்மா வாசலில் உட்காந்துருக்காங்க. எம்ஜிஆர் அம்மா, என்னம்மா டைம் எத்தனை மணி? 8 மணி. என்னம்மா சாப்பிட்லையாங்கிறாரு. சின்னவன் வந்து நாடகத்தில் நடித்ததுக்கு பணம் வாங்க போயிருக்கான், அவன் பணம் வாங்கிட்டு வந்தால் தான் அந்த அந்த பணத்தில் அரிசி வாங்கி சாப்பாடு வைக்கணுங்கிறாங்க. உடனே சாண்டோ சின்னப்பா, எம்ஜிஆர் சாதாரண ஆள், சினிமா நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். உடனே அவர் திரும்பி போய் வீட்டில் இருந்த அரிசியெல்லாம் எடுத்து தன்னுடைய 2 பாக்கெட்டையும் நிரப்பி அவங்க எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்து அந்த பாக்கெட்டில் இருக்கிற அரிசியெல்லாம் கொட்டி, அவர் வர 10 மணி ஆகுமா, அது வர சாப்பிடாமல் இருப்பீங்களா, இதை வச்சு முதல்ல சாப்பாடு ஆக்குங்க அப்படின்னு கொட்டி கொடுத்துட்டு போனார். அதற்கப்புறம் எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, சின்னப்பா வந்தார்ப்பா, அரிசியை கொண்டாந்து கொடுத்தாரு, அதில் தான் நான் சமைச்சேன்னு சொல்கிறார். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரும் பெரிய ஆளாகிறாரு. எம்ஜிஆரும் சின்னப்பா தேவர் வந்து ஒரு தயாரிப்பாளர் ஆகிறார். அப்படியே முன்னேறாங்க.
சிலம்ப சண்டை வந்து எம்ஜிஆருக்கு அவர் தான் சொல்லிக் கொடுக்குறார். அதுக்காக தான் அவருக்கு சாண்டோ சின்னப்பா தேவர் சாண்டோ சிலம்பில் வந்து அவர் மிகவும் வல்லவர். சொல்லிக் கொடுக்குறாரு. சொல்லிக் கொடுத்தோன்னே எம்ஜிஆரை ஹீரோ வச்சே படம் எடுக்கிறார். 2 பாக்கெட் அரிசியை எம்ஜிஆர் குடும்பத்துக்கு கொடுத்தவர் எம்ஜிஆர் வச்சே படம் எடுக்கிறார். படத்துக்கு பேர் தாய்க்கு பெண் தாரம். அந்த படம் எதனால் முக்கியமாக ஓடிச்சுன்னா, கடைசியில் சிலம்ப சண்டை எம்ஜிஆருக்கும் சாண்டோ சின்னப்பா தேவருக்கும். வயக்காட்டில் சேரில் விழுந்து விழுந்து சண்டை. அந்த சண்டை 20 நிமிடத்துக்கு மேல் வரும். இந்த சண்டையை பார்க்குறதுக்காகவே கூட்டம் வந்தது. படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. தாய்க்கு பெண் தாரம் மிகப்பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் வெற்றி அடைஞ்ச உடனே சாண்டோ சின்னப்பா தேவர் இந்த படம் இங்கே வெற்றி அடைஞ்ச உடனே இதை தெலுங்குலேயோ மற்ற மொழிகளில் கேட்டாங்க அந்த கதையை, அதை விட்டு விட்டார். அப்போ எம்ஜிஆருக்கு இந்த செய்தி வந்த உடனே சாண்டோ சின்னப்பா தேவருக்கும் அவருக்கும் மோதல் வருது. எம்ஜிஆர் என்ன கேட்குறாரு, அது உங்கள் கதை, நீங்கள் எடுத்த படம், இருந்தாலும் அதில் நான் ஹீரோவாக நடித்து பிரபலமாக ஓடின படம், அதை மற்ற மாநிலத்துக்கு விற்க போகிறேன்னு சொல்லும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லியிருக்கலாமே, என்கிட்ட சொல்லவே இல்லையே படத்தை, அந்த கதையை விற்றதைன்னு கேட்குறாரு. உடனே சாண்டோ சின்னப்பா தேவர் கோபமாக பதில் சொல்கிறார். 2 சைடில் இருந்த வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிடுறாங்க. 2 பேத்துக்கு மிகப்பெரிய மோதல், நீயா நானா பார்த்து விடுவோம் அப்படின்னு. உடனே எம்ஜிஆர் சாண்டோ சின்னப்பா தேவருக்கு படத்தில் நடிப்பதை நிறுத்தி விட்டார். சாண்டோ சின்னப்பா தேவர், நீ இல்லாவிட்டால் என்ன, நான் வேறு யாரையாச்சும் வச்சு கூட என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மிருகங்களை வைத்து படம் எடுக்கிறார். யானைப்பாகன் என்ற ஒரு படம். கல்கத்தாவில் போய் பெங்காலிலேருந்து ஒரு ஹீரோவை கூட்டிகிட்டு வந்தார், உத்தம் அப்படிங்கிறது ஒரு பேர். அவரை கூட்டிகிட்டு வர்றாரு. இங்கே கூட்டிகிட்டு வந்து யானைப்பாகன், தெய்வ செயல், என்ன நம்ம அசோகனை ஹீரோவாக போட்டு காட்டு ராஜான்னு இருப்பார், காட்டு ரோஜா சின்னப்பாதம் எப்படி எடுக்கிறார் எம்ஜிஆர் இல்லாமல். ஆனால் ஒரு பக்கம் எம்ஜிஆர் முன்னேறி கொண்டே போகிறார். அப்படியே வருது, நாடோடி மன்னன் வருது, இது வருது, எல்லாம் அவர் சூப்பர் டூப்பர் ஹீரோ ஆகிட்டார். சாண்டோ சின்னப்பா தேவர் தாய்க்கு பிந்தாரத்தை வந்தவர் அப்படியே கீழே இறங்கி 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 போகிறார். இவர் மேலே போகிறாரு, இவர் கீழே இறங்குறார். அப்புறம் கடைசி மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டவுடன் சாண்டோ சின்னப்பா தேவர் சொல்கிறாரு, எனக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுருச்சு, இனி சினிமாவை நான் மூடிட வேண்டியது தான், கோயம்புத்தூருக்கு எங்கள் சொந்த ஊருக்கு போய் விவசாயம் பண்ணிக்க வேண்டியது தான் அப்படின்னு அத்தனை படங்களை எடுத்தவர் முடிவு பண்ணிவிட்டு வீடை காலி பண்ணிட்டார். எல்லா பொருட்களையும் லாரியில் ஏற்றிட்டார். வீட்டு ஓனரை கூப்பிட்டு இருந்தால் உன்னுடைய அட்வான்ஸை நான் காலி பண்ணிக்கிறேன், சென்னை விட்டு போகிறேன்னு கொடுத்துட்டாரு. எல்லா பேருக்கும் இரவு ஆனால் லாரி போக போகுது. இவரும் பஸ்ஸில் குடும்பத்துடன் பயணம் போக போகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனைவிட்ட சொல்கிறாரு சாண்டோ சின்னப்பா தேவர், சினிமாவில் எனக்கு வேண்டியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவன்கிட்ட நான் சொல்லிட்டு வந்துடுறேன், ஊரை விட்டு போகிறேன்னு அப்படின்னு சொல்லி போனால் ஒவ்வொருத்தரையாக சொன்னால் எல்லாரும் கண்ணீர் வடிக்கிறாங்க. என்னங்க இவ்வளோ பெரிய படங்களை எடுத்தவர், நீங்கள் வந்து எம்ஜிஆர் வச்செல்லாம் எடுத்தீங்களேங்க, எம்ஜிஆர்கிட்ட வச்சு ஏன் நீங்கள் இது பண்ணலன்னா, எனக்கும் அவருக்கு இந்த இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால் அவர் வச்சு எடுக்கலை, மிருகங்களை வச்சு எடுத்தேன், தோற்று போச்சு, ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு இடமா போகிறாரு. கடைசி ஸ்டூடியோ ஒன்று, பிரபல ஸ்டூடியோ, அங்கே போய் முக்கியமானவர்கள்ட்ட சொல்லிட்டு வருவோம்னு சாண்டோ சின்னப்பா தேவர் படிக்கட்டில் ஏறி போகிறார். எம்ஜிஆர் அதே படிக்கட்டில் இறங்கி வருகிறார். இவர் ஏறுறாரு, அவர் இறங்குறாரு. அவங்க வாழ்க்கையில் அது நடந்தது. எம்ஜிஆர் அவருடைய நிலையிலிருந்து இறங்கி வந்தார். இவர் மேலே போகக்கூடிய ஒரு இது வந்துருச்சு, சகுனங்கிறது வந்து படிக்கட்டில் மேலே ஏறுகிறார். எம்ஜிஆர் இறங்கி வருகிறார். 2 பேரும் பழைய நண்பர்கள். எம்ஜிஆர் வீடு பசியால் வாடிய போது 2 பாக்கெட் அரிசியை கொடுத்தவர் இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்து நஷ்டம் அடைஞ்சு ஊருக்கு போகிறார். 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. ஆனால் எதிர்க்க வந்தோடனே சாண்டோ சின்னப்பா தேவருக்கு சரி பழைய நண்பர், அவர்கிட்ட சொல்லாமல் ஏன் போகணும், சொல்லணுன்ட்டு ராமச்சந்திரன் அப்போ கூப்பிட்றது ராமச்சந்திரன், அப்புறம் மாற்றினார் பேரை, அப்புறம் ஆண்டவரேன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ராமச்சந்திரா நான் ஊருக்கு போகிறேன் எல்லாரும். அவர்த்துக்கு ஏன்னே ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்குறேன். இல்லை படங்கள்லாம் நஷ்டமாயிடுச்சு, எதுவும் இல்லை, அதனால் ஊருக்கு போய் விவசாயம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது எம்ஜிஆருக்கு எது ஞாபகம் வருதுன்னா, அவர் கொடுத்த 2 பாக்கெட் அரிசி, தன் பசியாக தன் குடும்பம் இருக்கும்போது தனக்கு அவர்கள் கொடுத்த 2 பாக்கெட் அரிசியை நினைக்கிறார். உடனே நம்முடைய அந்த ஈகோ,
இது தன்மானம், சுயமரியாதை, யார் பேசுகிறது முதல்லங்கிற அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு 2 பாக்கெட் அரிசியை நினைக்கிறார். அப்போ கேட்டார், ஏன்னா போகிறீங்க, நான் உங்களுக்கு படம் நடித்து கொடுக்க மாட்டேன் நான் அப்படின்னு கேட்குறாரு. அங்கே தான் வாழ வைக்கிறார் செத்து கொண்டிருந்த ஒரு தயாரிப்பாளரை. ஈகோவெல்லாம் தூக்கி போட்டு உடனே அவர் கேட்குறாரு, நீங்கள் தான் என் கூட நடிக்க மாட்டேன்னு போயிட்டீங்களே, அதனால தான் நான் மிருகங்கள்லாம் வச்சு லாஸ் ஆகிட்டேன். நீங்கள் நடிச்சிருந்தா நான் ஏன் நான் நஷ்டமாகிறேன்னு. அப்போ இல்லைன்னா என்னென்ன, இப்போ சொல்கிறேன், நான் உங்களுக்கு நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு. அவருக்கு உடம்பெல்லாம் விளவழுது போய், உண்மையை தான் சொல்கிறீங்களா? ஆமாம், நாளைக்கே சொல்லுங்கள் உங்கள் படத்தில் நான் நடிக்கிறேன்னு. உங்களுக்கு அட்வான்ஸ் பணம் வரும், கடன்களெல்லாம் அடைச்சிட்ட படத்தை எடுங்க, எந்த கதை வேணாலும் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, எடுங்கன்ட்டு போயிட்டார். அவருக்கு கையும் உடவில்லை, காலும் உடவில்லை. ஸ்டூடியோவில் சொன்னவங்ககிட்டெல்லாம் அப்படியே சொல்லாமல் திரும்பி வீட்டுக்கு ஓடுகிறார். வீட்டுக்கு ஓடி மனைவிட்ட சொல்கிறார், எல்லாத்தையும் லாரியில் இருந்த பொருட்களை இறக்குங்கள், எம்ஜிஆர் வைத்து நான் படம் எடுக்கிறேன். வீட்டில் அவங்களால நம்ப முடியலை, ஏன்னா இவ்வளவு இதில் இருக்கீங்களேங்க சண்டேயில். அவரே என்ன நேராக பார்த்து சொல்லிட்டாரு, ஏன்னா ஊருக்கு போகிறீங்க, நான் உங்களுக்கு படம் நடிச்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னு சொன்ன உடனே அப்படியே எல்லோரும் இதாகிறாங்க. உடனடியாக மறுநாள் என்ன பண்ணுறாரு, 2 நாளில் பூஜை, அடுத்த படம் பூஜை. கதையே இல்லை, கதையே தெரியாது. ஆனால் எம்ஜிஆருடைய அம்மா அவருக்கு பழக்கம், அவருக்கு சாண்டோஜனை பார்த்தவருக்கு. அவங்க அம்மாவுக்கு தானே நம்ம 2 அரிசி கொடுத்தோம். அவங்க அம்மா நம்மளை பற்றி அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. தாயை தெய்வமாக மதிப்பவர், தாய் சொல்லை தட்டாதவர், அந்த பேர்லேயே வைக்கணும்னு. எனது அடுத்த படம் தாய் சொல்லை தட்டாதே, படத்துக்கு அதெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் 2வது நாளே பூஜை போடுகிறார். ஏற்கனவே ஒரு பாட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க வேறு படத்துக்கு, சிரித்து சிரித்து என்னை சிறை வடித்தாயின்னு ஒரு டூயட். அந்த பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணி அன்னைக்கு இது பண்ணுறாங்க. சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தார். விநியோகஸ்தர்கள் எல்லாம் அந்த பணத்தை கொட்டுகிறார்கள். சாண்டோ சின்னப்பா தேவர் ஊரை விட்டு வெளியே போக வேண்டியிருந்த சாண்டோ சின்னப்பா தேவர் மேலே வருகிறார். மிகப்பெரிய வெற்றி. அப்புறம்தான் தாய் சொல்லை தட்டாதே படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த படத்தில் மட்டும் சாண்டோ சின்னப்பா தேவருக்கு கிடைத்த லாபம் 12 லட்சம் ரூபாய். 12 லட்சம் ரூபாயும் லாபம் வந்து அதற்கு பிறகு தான் சாண்டோ சின்னப்பா தேவர் கொடிகட்டி பறந்தார். முதலில் ராமச்சந்திரா என்று கூறியவர் அதற்கு பிறகு ஆண்டவரே என்று கூற ஆரம்பித்தார். காரணம், வாழ்க்கையை மாற்றி அமைச்சார். சினிமாவை வாழ வச்சது மாதிரி ஒரு தயாரிப்பாளரை வாழ வை. அதனால் தான் இந்த பிறந்த நாள் அதை புரிஞ்சுக்கணும். சினிமாவை வாழ வச்சவர் அவர் இன்றைக்கி சாகடிச்சுக்கிட்டு இருக்கான் பல பேர். அதே மாதிரி பிஆர் பந்துலு என்ற ஒரு டைரக்டர், அவர் வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர், டைரக்டர், 2மே வருதான். சிவாஜி கணேசனை வைத்து பிரம்மாண்டமான படமான கர்ணனை எடுத்தவர். கர்ணனில் சிவாஜி கணேசன் நடிப்பு பிச்சு அங்கேயோ போச்சு. அருமையான கதை எல்லாமே இருந்தது, ஆனால் அதிகமான செலவானது. மிகப்பெரிய படமாக வந்தாலும் கர்ணன் படம் நஷ்டத்தை கொடுத்தது. கர்ணன் படம் நஷ்டத்தை கொடுத்தோன்னே பிஆர் பந்துலுவுக்கு சிவாஜி கணேசன் உதவி செய்தார். கவலைப்படாதீங்க, அப்போ இருந்த நடிகர்களை பாருங்கள், சினிமாவை வாழ வச்சாங்க. இப்போ சிவாஜி கணேசனே எடுத்துக்கோங்க, கர்ணன் ஓடலை, உடனே இன்னொரு படம் அவருக்கு நான் இப்போ இலவசமாக நடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி பிஆர் பந்துலுவுக்கு அடுத்த படம் முரடன் முத்து என்று எடுத்தார். ஆனால் படம் நல்லாவே வரலை. சிவாஜி கணேசன் என்ன பண்ணுவார், அந்த படமும் தோல்வியாச்சு. அவர் அப்படியே மிகப்பெரிய இதுக்கு வந்துட்டார் பிஆர் பந்துலு, நஷ்டத்துக்கு. என்னடா செய்கிறது, கர்ணனே ஓடலையே, கர்ணனை ஓடிச்சு லாபம் இல்லையே, இனி நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்து முரடன் முத்து எடுத்தோம் சரியாக போகலை அப்படின்னு விரக்தியின் உச்சிக்கு கிளம்பி விட்டார் பிஆர் பந்துலு. அப்போ தான் எல்லோரும் சொன்னாங்க, சினிமாவை வாழ வைக்கிறவருப்பா எம்ஜிஆர், சினிமா தயாரிப்பாளர்களை வாழ வைப்பார், அவர்கிட்ட போய் உன் கஷ்டத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் அவர் ஃபோனில் பிஆர் பந்துல்கிட்ட எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் புரிஞ்சுக்கிட்டார், படம் நஷ்டம் வராது, சரி வாங்க அப்படின்னு. அப்போ வந்த உடனே அவர் சொன்னது, படமெல்லாம் நஷ்டமாயிடுச்சு. அப்போ தான் எம்ஜிஆர் சொன்னார், தெரியும், கேள்விப்பட்டேன், உங்களுக்கு என்ன வேணும், பணம் வேணுமா, என்ன வேணும் சொல்லுங்கள். பணம் வேணாம், உங்களுடைய ஒரு படத்துக்கு நடிக்க கால் ஷீட் கொடுத்தீங்கன்னா போதும். அப்படியா, நல்ல மிகப்பெரிய டைரக்டராச்சே, கர்ணன்கிற படத்தையே எடுத்த ஆளாச்சே, உங்கள் படத்தை கர்ணன் படத்தை பார்த்து மிரண்டு போய்விட்டேன். அப்படிப்பட்ட நீங்கள்லாம் வாழணும், அப்போ தான் சினிமா வாழும். திறமையான கலைஞர்கள் வந்து சினிமாவை விட்டு போகக்கூடாது, உங்களை போன்றவர்கள் சினிமாவில் வாழணும். அதனால் நான் உடனே நடிக்கிறேன் அப்படிங்கும்போது
அப்படிங்கும்போது இவர் கதைன்னு இருக்கார். கர்ணனை எடுத்த ஒரு பெரிய டைரக்டர் ஆச்சு, உங்கள்கிட்ட போய் நான் கதை கேட்கலாமா? நீங்கள் எதை எடுக்கிறீர்களோ அதுதான் கதை அப்படிங்கிறது. அப்போ தான் அவர் இல்லை, அடிமைகள் சில பேரை ஒரு தீவில் போய் விடுறாங்கன்னு கதையை சொல்லும்போது, அந்த கதையை கேட்கும்போது யாருக்கும் நம்பிக்கை வராது. ஏன்னா சமூக படங்கள் வந்துருச்சு. அப்புறம் போய் சரித்திர படங்கள்லாம் ஓடுமா, இல்லை இந்த அடிமை இடுமா? அப்போ எம்ஜிஆர் கொஞ்சம் கூட யோசிக்கலை. உங்கள் திறமை மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, எந்த படமாக இருந்தாலும் எடுங்க, நான் நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனடியாக கால்ஷீட் கொடுத்தார். அப்போ தான் அது 1000ல் ஒருவன் பேர் வச்சு, என்னையே எதிர்க்க துணிந்து விட்டாய். மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சினங்கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும். தோல்வியே அறியாதவன் நான். தோல்வியை எதிரிக்கு பரிசளித்தே பழகியவன் நான். நாவை அடக்கு. அதாவது கீழே அடிபாதாளத்தில் விழுந்த பிஆர் பந்துலு மேலே வந்தார். 1000ல் ஒருவன் சூப்பர் டூப்பர் ஹிட். அத்தனை கடனையும் அடைத்து விட்டு மேலே வந்தார் பிஆர் பந்துலு. அன்று சாண்டோ சின்னப்பா தேவரை வாழ வைத்த மாதிரி பிஆர் பந்துலு என்ற மிகப்பெரிய டைரக்டரையும் வாழ வைத்தார். அதுக்கப்புறம் பிஆர் பந்துலு நிறைய வெற்றி படங்களை கொடுத்தாங்க. ஆனால் அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் இன்றும் அதை அந்த நன்றியை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பிஆர் பந்துலு அவர்களின் மகள் இப்போது ஒரு பெரிய கம்பெனி வச்சு பெரிய லெவலில் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய சிஇஓ ரூமில் எம்ஜிஆர் படம் இன்னும் வைத்திருக்கிறார்கள். அவர் உள்ள டெய்லி வீட்டுக்குள்ளே அவர் ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே வரும்போது ஒரு ரோஜா பூ எடுத்து எம்ஜிஆர் படத்துக்கு வைத்து விட்டு தான் சீட்டில் உட்காருவார். காரணம், பிஆர் பந்துலு என்ற அந்த உயர்ந்த மனிதரை வாழ வைத்தார், சினிமாவை காப்பாற்றினார். அதே கதை தான் ஸ்ரீதருக்கு. எவ்வளோ பெரிய டைரக்டர், ஆனால் ஸ்ரீதருக்கு எம்ஜிஆர்னாலே கிட்டக்க போக மாட்டார். ஏன்னா ஸ்ரீதர் செயின் ஸ்மோக்கர், சிகரெட் அடிச்சுக்கிட்டே ஒரு நாளைக்கு 50 சிகரெட் 60 சிகரெட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் அடிப்பாங்க. அவரும் அப்படி தான். பாலாஜி நடிகர் அதனால் பாலாஜி ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர் வந்ததுன்னா எம்ஜிஆர்கிட்ட போய் ₹1 காயின் வாங்கிட்டு வருவார் ராசிக்கு. ஆனால் எம்ஜிஆர் வச்சு படம் எடுக்க மாட்டார். ஏன் எடுக்க மாட்டார்னா, இவங்க சிகரெட்டு குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. எம்ஜிஆர் இருந்தால் குடிக்க முடியாது, சிகரெட்டு சத்தம் போடுவார், ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க, அவருக்கு பிடிக்காது. இதுக்காகவே இவங்கெல்லாம் ஒதுங்கி இருந்தாங்க. அவருக்கு நமக்கு ஷூட் ஆகாது. சுந்தர், இந்த ரஞ்சத்துக்கு முன்னால எவனுமே சிகரெட் பிடிக்கக்கூடாது, அண்டர்ஸ்டாண்ட்? அப்படின்னு அப்படித்தான் ஸ்ரீதர் மிகப்பெரிய டைரக்டர். கல்யாண பரிசு வெள்ளி விழா, நெஞ்சில் ஒரு ஆலயம் வெள்ளி விழா, போலீஸ்காரன் மகள் வெள்ளி விழா, எல்லா படமும் வெள்ளி விழா. புதுமுகங்களை வச்சு எடுத்தார். ரொம்ப ரொம்ப ஈகோ உள்ளவர், ஹீரோங்கள்லாம் மதிக்க மாட்டார். அப்படி எடுத்தவர் சிவந்த மண் என்று ஒரு படம் எடுத்தார். சிவாஜி நேசனை வைத்து நல்லா ஓடிச்சு, லாபமும் வந்தது. ஆனால் அதை போய் இந்தியில் எடுத்தார், சறுக்கிட்டார். வீடு வீடே கடனில் மூழ்கி விட்டது. என்னடா செய்வோம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கும்போது சினிமாவில் சொன்னாங்க, சினிமாவை வாழ வைப்பவர் எம்ஜிஆர், நீங்கள் நஷ்டமாயிட்டீங்க, அவர்கிட்ட போங்க அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ரீதர் அங்கே எம்ஜிஆர்கிட்ட போகிறார். போய் என்னுடைய நிலைமை இதுன்னு ஒன்று, கவலைப்படாதீங்க, ஒரு படம் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம், உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஒரு தெலுங்கு படம் போய் பாருங்கள், அது நமக்கு சரியாக வரும், அதில் நடிக்கிறேன் அப்படிங்கும்போது ஸ்ரீதர் எப்போவுமே என்ன சொல்லுவார், நான் பெரிய ஆளுங்கிட்டேன், உங்களை வச்சு நான் எடுக்கிறேங்க, ஆனால் நீங்கள் தலையிடக்கூடாதும்பார். ஏன் நான் என் இஷ்டத்துக்கு தான் எடுப்பேன்பார், எல்லார்ட்டையுமே நல்லா இருக்கும்போது. ஆனால் சிவந்த மண் இதாகி எம்ஜிஆர்கிட்ட போகும்போது வாயவே திறக்கலை, அவர் நடிச்சு கொடுத்தா போகும். அப்போ எம்ஜிஆர் சொன்னது, ஸ்ரீதர் நீங்கள் எல்லோர்ட்டையும் சொல்லுவீங்களே என் படத்தில் என் இஷ்டத்துக்கு தான் எடுப்பேன், நான் தலையிடக்கூடாதுன்னு, நான் உறுதி கொடுக்குறேன், இந்த படத்தை உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் எடுங்க, நான் தலையிட மாட்டேன், காரணம் மிகப்பெரிய டைரக்டர் நீங்கள்னு சொல்லி அவருக்கு உரிமை குரல்ங்கிற படத்தில் நடித்து கொடுத்தார். அதற்கு பிறகு மீண்டும் கீழே விழுந்த ஸ்ரீதர் மேலே வந்தார், தன்னுடைய கடன்களை எல்லாம் அடைத்தார். ஆக நான் சொன்னது இந்த 2-3 பேர் தான். இது மாதிரி பல டைரக்டர்களை, பல தயாரிப்பாளர்களை தன்னுடைய சுயநலத்தை பார்க்காமல் மற்றவர்களை வாழ வைத்தவர், சினிமாவை வாழ வைத்தவர் எம்ஜிஆருங்கிறத இன்றைக்கி திரைத்துறையில் இருக்கிறவங்களே புரிஞ்சுக்கங்க. சினிமாவை வாழ வைத்தவர் அன்றைய எம்ஜிஆர் தான். அதனால் இன்றைக்கி அந்த நிலைமை எப்படி போயிடுச்சு, பெரிய பெரிய ஹீரோக்கள், ரஜினிகாந்தை உண்மையிலே நான் பாராட்டுறேன். ஆனால் ரஜினிகாந்த் இது பல பேருக்கு தெரியாது. எந்திரன் படத்துக்கெல்லாம் 25 கோடின்னு பேசி வாங்கவே மாட்டேன்ட்டார். படம் ரிலீஸ் ஆகிற வரை படம் ஓடட்டும்னாரு. ஓரளவு எம்ஜிஆருக்கு இருந்த அந்த குணம் அவருக்கு இப்போ தயாரிப்பாளர் நஷ்டமாகி நம்ம வாங்க வேணாம், அவருக்கு இந்த படங்கள்லாம்
பாபா படமெல்லாம் லாஸ் ஆகும்போது பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்தார். அவரை உண்மையிலேயே பாராட்டுறோம். இப்போ விஜய் அஜித் கூட சில விஷயங்களில் தயாரிப்பாளர்கள் நஷ்டமானால் கூட அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க, ஆனால் வெளியில் சொல்கிறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் மற்ற எல்லா ஹீரோக்களும் அப்படி இல்லையே. டைரக்டர்கள்லாம் சாகடிச்சிடுறாங்களே தயாரிப்பாளர்களை. லைக்காவை இந்தியன் 2ங்கிற ஒரு படத்தில் செத்து போயிட்டார், சரியாக ஓடலை. இந்தியன் 3வது படம் எடுக்கும்போது டைரக்டர் சங்கர் எனக்கு அவ்வளோ பணம் கொடுங்கன்னெலாம் கேட்டதாக செய்தி வந்தது. அதோட லைக்கா மூடிட்டு போயிட்டாங்க. அவர்களை பற்றியோ சினிமா துறையை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ இன்றைக்கி இருக்கக்கூடிய கலைஞர்கள் கூட கவலைப்படுறது இல்லையே. இதில் வந்துக்கிட்டு அரசியல் உள்ளே வந்து இவங்களை உதயநிதி போன்றவர்கள் கையில் போய் இன்றைக்கி சினிமா துறை இதில் வந்து நிற்கித நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறது. அதனால் சினிமா துறையை சேர்ந்தவர்கள் இந்த பதிவை பாருங்கள். எம்ஜிஆர் ஒரு மாடலாக வச்சுக்கோங்க. சினிமா துறையை வாழ வைக்கணும்னு நினச்சார். ஏன் நினச்சாருன்னா, என்னை வாழ வைத்த துறை சினிமா தான், அந்த துறையை நான் வாழ வைக்க வேண்டும்னாரு. எல்லோருக்கும் பொறுப்பு வேண்டும். இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர், விநியோகஸ்தர் எல்லோருக்கும் பொறுப்பு வேணும். அரசியல்வாதியெல்லாம் ஓடி போயிடுது, சினிமா துறையை விட்டு ஓடியே போயிடும். உனக்கு இடம் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு அங்கே ஒரு இடம் இருக்குது. சினிமா துறை நீங்கள் கொள்ளையடிக்க இடம் அல்ல. உன்னுடைய கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக்கும் துறை அல்ல சினிமா. சினிமாவை வாழ வைக்கணும்னா முதல்ல அரசியல்வாதி எல்லாமே உள்ளே இருக்கிற அரசியல்வாதி பூரா வெளியில் போக வேண்டும். சினிமா துறையை சினிமா சம்பந்தப்பட்டவர்களிடமே விட வேண்டும். எம்ஜிஆர் போன்ற நல்ல உள்ளத்துடன் மற்றவர்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும். மற்றவர்களும் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த தத்துவத்துடன் சினிமா துறையில் பெரிய ஹீரோக்கள்லேருந்து இவங்களிலிருந்து டைரக்டர்ஸ் இவங்க எல்லாம் செயல்படணும். அப்போது தான் இந்த சினிமா துறையை காப்பாற்ற முடியும். எம்ஜிஆரின் பிறந்த நாள் விழாவிலே எம்ஜிஆருடைய செய்தியாக நான் இந்த செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.